காலையில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா சாயந்தரத்துக்குள்ளே நிற்க வச்சுருவோம். இஃப் தே ஆர் ஃபீலிங் கான்ஃபிடென்ட்னா அன்னைக்கு ஈவினிங்கை நடக்க வச்சுருவோம். செகண்ட் டே ஈவினிங் வந்து ஸ்டேர் கிளைம்பிங் கூட பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி பை தேர்ட் டே டிஸ்சார்ஜ் கூட பண்ணிடுவோம். ஸ்டீராய்ட்ஸை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். போன் சாஃப்ட் ஆகும், தேய்மானமும் ஜாஸ்தியாகும். ஸோ யங் ஏஜ்லேயே சம் பீப்புள் டெவலப் வெரி சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் வெரி சிவியர் டிஃபார்மிட்டிஸ். போனை சுற்றி கீழே வந்து காட்லேஜ் இருக்கும். இந்த ப்ளூ திங் இஸ் காட்லேஜ். அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு சைடு தேஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த காட்லேஜ் போயிடுச்சுன்னா அந்த எலும்பும் உரசாது. அந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து உரசும் போது தான் அந்த விண்ணுன்னு கால் வலிக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கலைன்னா சான்சஸ் ஆஃப் புட்டிங் ஆன் வெயிட் இஸ் வெரி ஹை. And once the weight goes up, the chances of knee problems coming up is also very high. எப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி போஸ்ட் மெனோபாசல் அந்த பீரியட்ஸ் நின்று போய் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் போர்டில். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் தான் கீப்ஸ் தி கால்சியம் கண்டென்ட் இன் த போன். So today with me I've got Dr. Sendil Kamalashekaran, who is a consultant orthopedic. Hi doctor, எப்படி இருக்கீங்க? I'm good. எல்லாருக்குமே ஒரு புரிதல் என்னன்னா orthopedic அப்படினும்போது நிறைய டெஃபினிஷன் அதுக்கு கொடுக்குறாங்க. So can you please clearly define us what exactly it is? மெயினாக அந்த ஆர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமானது. ஸோ எலும்பு சம்மந்தமான என்ன விஷயம்னாலும் இப்போ வந்து ஃப்ராக்சர்ஸாலும் சரி, மூட்டு தேய்மானமானாலும் சரி, இல்லை இடுப்பு முதுகு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் எங்கெங்கே எலும்பு இருக்கோ அந்த எலும்பையும் அதை சுற்றி இருக்க தசையும் அதை சுற்றி இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸு அந்த தசை நாறு எல்லாமே சேர்ந்து தான் orthopedics. So if you have any problem related to any muscle, bone, tendon or bones or any fractures, everything comes under orthopedics. பட் நீங்கள் இது சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃபஸ்ட்டு தோணக்கூடிய ஒரு விஷயம் இட் இஸ் நீ. ஐ டோன்ட் நோ வை அது எதனால சார் அது ஆர்த்தோபெடிக்ஸ்னும் போது நீல ஏதோ பிரச்சனை அதுதான். அது ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம தவழ்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா முதியோர் வரைக்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்ம நீ ஜாயிண்ட் தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நடந்து தேய்மானம் ஆரம்பிக்கிறது நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே நீ ப்ராப்ளம்ஸ் தான். அதனால தான் அவங்க எல்லாருமே எந்த தேய்மானாலும் மூட்டு தேய்மானம் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் there's no age to get affected அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும் அது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது எங்கே ரூட் காஸாக எங்கே ஆரம்பிக்குது சார்? இந்த மாதிரி ஒரு தேய்மானத்துக்கான ஒரு விஷயம் வந்து எங்கே ஆரம்பிக்குது? தேய்மானம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. சில வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இடியோபதிக் காசஸில் வந்துடும். எது மாதிரினா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியிலிருந்து அது மாதிரி வர்றது, மூட்டு தேய்மானம் அம்மா அப்பாவுக்கு இருந்தது, அது மாதிரி கொஞ்சம் இது வர்றது இருக்குது. அவங்க அது வந்து தடுக்க முடியாத காரணங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பேர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மூட்டு தேய்மானம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துடும் சீக்கிரமாகவே ஏஜ் கம்மியாக இருந்தாலும். கொஞ்சம் பேருக்கு அடிப்பட்டதுனால ஜாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த காட்லேஜ் வந்து கட் ஆயிரும். அது ஜாயிண்ட் காட்லேஜ் வந்து பிரேக் ஆனதுன்னா அதிலிருந்து தேய்மானம் ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து லிகமெண்ட் இன்ஸ்டபிலிட்டி வரும். ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கெல்லாம் அந்த லிகமெண்ட்டை வந்து நம்ம சரி பண்ணலைன்னா இன்ஸ்டபிலிட்டி இருந்துட்டு அந்த காட்லேஜ் வந்து சீக்கிரமாக தேஞ்சிரும். ஸோ அதனால கூட வரலாம். ஸோ மெனி ரீசன்ஸ். ஸோ பிறவியில் கொஞ்சம் பேருக்கு அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய இது வந்து நம்ம ஓவர் யூஸ்னால வர்றது. எப்படி வந்து நமக்கு ஒரு கார் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டயர் வந்து போக தேஞ்சு போயிடுதோ, அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து அட் சம் பாயிண்ட் வி மைட் ஹவ் டு சேஞ்ச் இட். அது மாதிரி தான். ஸோ வந்து அதை நம்ம அந்த கார் வந்து அந்த கரெக்டாக நம்ம அந்த வீல் பேலன்சிங்கு அது கரெக்டாக நம்ம இது பண்ணல. அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட்டும் நம்ம பார்த்துக்கலன்னா தேய்மானம் ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்தது. இப்போ வந்து டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ முட்டிக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்றாங்க. அது நிறைய பேரோட புரிதல் என்ன, த கம்ப்ளீட் நீ ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பட் அதை தாண்டி இன்டெப்த்கான ஒர்க்கிங் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இது எப்படி சார், how do you define this about the knee replacement? இது எந்த அளவு எந்த ஸ்டேஜஸ் ஆஃப் பீப்புள் வந்து இது அஃபெக்ட் ஆகி வராங்க? இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பயந்துருவாங்க பண்ணணும்னா. இட்ஸ் a big surgery but still when we do it in the right way and the right people it is the most simple procedure. knee replacement எப்போ வந்து பண்ணுறாங்கன்னா மூட்டு ரொம்ப தேஞ்சு போய் இல்லைனா வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ தான் பண்ணுவாங்க. இது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா வராது. ஏன்னா இஃப் யூ சி சில பேருக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ருமட்டாய்டுனா சில வாதங்கள். அந்த வாதம்னால வந்து நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சில மாத்திரைகள் எடுக்க வேண்டியது. அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து நிறைய பேர் they think it is bad. ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி a boon to some people because it will keep the pain away. ஸோ பட் ஆனால் ஸ்டீராய்ட்ஸை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்.
ஏன்னா வந்து அந்த போன் சாஃப்ட் ஆகும், போன் சாஃப்ட் ஆனால தேய்மானமும் ஜாஸ்தியாகும். ஸோ யங் ஏஜ்லேயே சம் பீப்புள் டெவலப் வெரி சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் வெரி சிவியர் டிஃபார்மிட்டிஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்களால நடக்க முடியாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ அது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க இமீடியட்டாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த எப்போ வந்து அவங்க வந்து எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு கூட போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த சூழ்நிலையை வந்து இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்கி விட்டுருது. ஸோ தே கெட் பெட்டர் வெரி ஃபாஸ்ட் and that we see it with our own eyes. And that gives us a lot of satisfaction when we see our own patients who are not able to do things are able to do things which they are not able to do. So அந்த மாதிரி இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சம்திங் which comes to your memory, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வர ஒருத்தருங்களை நாங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி இன்னைக்கு they are like this அப்படின்றது ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு லேடிக்கு ஐ டிட் both the knees immediate இது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் and I know she was literally crying when she came and saw me. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த லேடி வந்து she is after the knee replacement she has been able to walk comfortably. Post knee replacement she was able to do all her activities she was not able to do before. But usually அது எவ்வளோ நாள் ஆகும் சார்? if you're doing a knee replacement to get back to the normal life எவ்வளோ நாள் ஆகும்? Normal life வர்றதுக்கு வந்து most of them some people recover faster than the others. ஏஜ் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டைம் ரெக்கவரி ஃபேக்டர் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டைம் இருக்கும். இப்போ கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ லைக் காலையில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா சாயந்தரத்துக்குள்ளே நிற்க வச்சுருவோம். இஃப் தே ஆர் ஃபீலிங் கான்ஃபிடென்ட்னா அன்னைக்கு ஈவினிங்கை நடக்க வச்சுருவோம். மோஸ்ட்லி 2வது நாளில் வந்து அவங்க காரிடோர் வாக்கிங் பண்ணிடுவாங்க. செகண்ட் டே ஈவினிங் வந்து ஸ்டேர் கிளைம்பிங் கூட பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி பை 3rd day டிஸ்சார்ஜ் கூட பண்ணிடுறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ ஆர் பெயின் டீம்ஸ் nowadays are very good. இப்போதைக்கு anesthetic teams are so good that with the help of blocks and certain other things and certain kind of anesthesia we are able to take away the pain. So the first 48 hours இருக்கிற அந்த heavy pain வந்து it gets masked away and then after that recovery process தான். half the thing is surgery, half the thing is physiotherapy. physiotherapy நல்லா பண்ணிட்டு நல்லா மோட்டிவேஷனோட இருந்தாங்கன்னா பேஷண்ட்ஸ் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி குட், வெரி குட். நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ யூஸ்வலாக வந்து த நெக்ஸ்ட் டே அவங்க எழுந்து நார்மல் லைஃப்குள்ளே வரானா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரொபோட்டிக் சர்ஜரின்றாங்க. ஏன்னா அந்த நார்மல் சர்ஜரி வந்து இட் இஸ் லைக் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ தெர் இஸ் another டாக்ஸ் லைக் தட் ஆல்சோ. நீங்கள் அந்த நார்மல் சர்ஜரியே வந்து நெக்ஸ்ட் டேவே அவங்களால ஒரு தே கேன் கிளைம் த ஸ்டேர்ஸ் நார்மல் லைஃப்குள்ளே போக முடியும். பட் ரொபோட்டிக் சர்ஜரிக்கும் அதுக்கும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது சார்? நம்ம சொல்கிறது ரெக்கவரி டைம் ஃபார் நார்மல் அண்ட் ரொபோட்டிக் இஸ் நியர்லி த சேம் தான். பட் ரொபோட்டிக் சர்ஜரியில் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ப்ரிசிஷன் வந்துடும். வி கெட் ஸோ வாட் அமௌண்ட் ஆஃப் cartilage which we used to take away in a normal surgery, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம robotic surgeryயில் வந்து நம்ம பேஷண்ட்டோட ஸ்கேன்ஸ் we feed it into the computer of the robo. ஸோ என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வர்ற இப்போ நாளை பின்ன உங்களுக்கு knee replacement பண்ணோம்னா we will scan your hip, knee and ankle and we get the alignment of your knee and all these parameters are fed into a computer and that computer data is incorporated with the robo and the robo has the saw which does the cutting, which we guide it. It's not a fully independent one, we guide it. So according to your shape of your knee and how much deformity you have, the robo will take the exact cuts. எப்போ வந்து நம்ம ஒரு 10 mm cartilage எடுக்க வேண்டியது இப்போ வந்து we take only like 6 mm or 4 mm cartilage அவ்வளோதான் எடுப்போம். அந்த less cartilage எடுத்துட்டு அந்த இதுக்குள்ளேயே we are able to fit the joint in and the alignment. Because the soft tissue dissection is not too much. இதில் ஓப்பன் சர்ஜரியில் வந்து soft tissue dissection is a lot. இதில் வந்து soft tissue dissection is to a minimum. So the pain is also to a minimum. So both is almost similar. Both are almost similar. We use the same kind of processes in both. Okay. But the technique ரெண்டு வகையான ரோடு இருக்குது. அது வந்து ஒன்று வந்து கொஞ்சம் ஷார்ட் கட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி அது மாதிரி. பட் டெஸ்டினேஷன் ஒன்று தான். டெஸ்டினேஷன் ஒன்று தான். ஓகே ஃபைன் சார். இப்போ நீங்கள் இது சொல்லும் பொழுது இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தா தெர் இஸ் ஆல்வேஸ் லைக் அ ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஜிம்மிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நிறைய இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த ஹோம் மேக்கர்ஸ் அதை நம்ம தனியாக பேசலாம். பட் இது உண்மையா சார்? அது அந்தளவுக்கு தேய்மானம்னு வராது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றது வந்து லிகமெண்டஸ் இஷ்யூ, ஸ்லிப் ஆகிறது. இப்போ பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபுட்பால் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ட்விஸ்டிங் இன்ஜுரி, பிவட்டிங் இன்ஜுரிஸ். அந்த கால் ட்விஸ்ட் ஆகும்போது இமீடியட்டாக வந்து காலில் வந்து அந்த ஒரு பாப் சவுண்ட் மாதிரி வந்துடும் டப்புன்னு. அப்புறம் வந்து கால் உடனே வீங்கிடும் அவங்களுக்கு. அப்புறம் நடக்க முடியாது. கொஞ்சம் பேர் இமீடியட்டாக கொஞ்சம் நடந்துருவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காலை உதறிட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நடந்து இது பண்ணும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு கால் விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
இல்லைனா அவங்க படியிலேருந்து இறங்கும் போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா பயம் வந்துடும், ஏன்னா திரும்பிட்டாங்கன்னா கால் விட்டு போயிருமோன்னு. ஸோ அது வந்து லிகமெண்டஸ். அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து லிகமெண்ட் இன்ஜுரி, அது ஏசிஎல்னு சொல்லுவோம். அந்த ஏசிஎல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா தென் அது அவங்களுக்கு அது மாதிரி இதுதான் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நிறைய வரும். அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து கேமரா வச்சே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். யூஸ்வலாக வி டேக் நிறைய கிராஃப்ஸ் இருக்குது, அதே மாதிரி திக்னஸ்ஸு, அதே உள்ள லிகமெண்ட் என்ன டேர் இருக்கோ அதே லிகமெண்ட் வந்து அதே அளவுக்கு we are able to reconstruct it nowadays. அண்ட் சார் இப்போ நீ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் there are 2 stages மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சர்ஜரியே தேவையில்லை, we can go with the physiotherapy and அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் you can see the resultsனு இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ஓகே we have to get into the surgeryன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எந்த லெவல் நீங்கள் சொல்வீங்க, இல்லை for them we can go for the physio and அவங்களுக்கு அந்த மாதிரி சர்ஜரி பண்ணலன்னா எப்படி சொல்வீங்க? இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம கிளினிக்கில் என்டர் பண்ண உடனே நம்ம பார்த்துருவோம் எப்படி அவங்க நடந்து வராங்கன்னு. ரொம்ப நொண்டி ரொம்ப தாங்க முடியாமல் இது வந்து அவங்களுக்கு ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. அது வந்து அதே மாதிரி அவங்க வந்து கால் ரொம்ப ஊனி அவங்க கால் டிஃபார்மிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து we do is ஸ்டாண்டிங் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேலேயே நாங்கள் பார்த்துட்டோன்னே சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காது. இப்போ எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா உங்கள் மூட்டு வந்து அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீயை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போனை சுற்றி கீழே வந்து காட்லேஜ் இருக்கும், இந்த ப்ளூ திங் இஸ் காட்லேஜ். நடுவில் வந்து மெனிஸ்கல் காட்லேஜ் இருக்கும் நடுவில், அது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அது வந்து எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா கேப்பாக தெரியும் நமக்கு, அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு சைடு தேஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த காட்லேஜ் போயிடுச்சுன்னா அந்த எலும்பு உரச ஆரம்பிச்சிடும், அது வந்து சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ எலும்பு உரச ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன, காட்லேஜுக்கு அடியில் வந்து நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது, அந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து உரசும் போது தான் அந்த விண்ணுன்னு கால் வலிக்கும். ஸோ அவங்களால நடக்கக்கூட முடியாது. சொல்லுவாங்க நடக்கும் போது பயங்கரமாக வலி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆயிரும். அது வந்து ஆர்த்ரைட்டிஸ், அது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ். ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து we can give first we start off with tablets, we give physiotherapy, we give mobility aidsனா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட், நீ சப்போர்ட், ஸ்டிக்ஸு, பிரேசஸ் இதெல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு. அது வந்து கிரேட் 1ல் கொடுத்துருவோம். சப்போஸ் வந்து அதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு nowadays we are given doing lot of stem cell therapy also. So stem cell therapy is also given. இப்போ வந்து ரொம்ப early stagesல someone is coming and telling that then we do a cartilage study. MRIல வந்து we can see the cartilage, we map the cartilage and we see how much of wear and tear is going on. அதை மேப் பண்ணி then we actually based on the cartilage damage we actually go for growth factors. ஸோ growth factorsனால் உங்கள் பிளட்டில் இருந்து அந்த platelet rich plasma இருக்கும், அதில் வந்து lot of growth factors are there which helps to regenerate the cartilage. ஸோ grade 0 to 1ல இருந்தே we start off treatment. ஸோ அது கொடுத்தா அந்த cartilage வந்து அதை கோட் பண்ணிடும். பட் அதோட சேர்த்து அப்படியே டைரெக்டாக போட முடியாது கார்ட்லேஜ். along with that we give the lubrication factor also. இந்த ஹைலரானிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹைலரானிக் ஆசிட் வந்து இப்போ என்ன நம்ம ஜாயிண்ட் வந்து தேய்மானம் ஆகும்போது என்ன ஃபஸ்ட்டு இது லாஸ் ஆகும்னா அந்த வாட்டர் கண்டென்ட். தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஹார்டாக ஆயிரும். ஸோ அந்த லூப்ரிகேஷனுக்கு வந்து தண்ணி தேவை, அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் தேவை. அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் போலேன்னா அந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் ஹார்டாகி, ஸோ ஹார்டாக இருந்தால் அது கிராக் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ இழுத்தாலும் அந்த ஜவ்வு இருக்கும். ஸோ இப்போ முறுக்கு மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அது மாதிரி ஆயிடுது கார்ட்லேஜ். ஸோ அதனால தான் கிராக்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ் வில் கம் அண்ட் தட் வில் லீட் டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைலரானிக் ஆசிட் இஸ் அ லூப்ரிகேஷன். அந்த லூப்ரிகண்ட்டை வந்து கொடுத்துட்டு that will go to those areas of cartilage which is devoid of the ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற கார்ட்லேஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் இதை ஹோமின் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த growth factors வந்து அங்கே போய் உட்காந்துக்கும் and will help to heal that particular part. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து we start preventing and try to reverse the wear and tear. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்றது எவ்வளோ நாளுக்கு பிறகு பேஷண்ட்ஸ் கேன் இமீடியட்லி கெட் பேக் டு த நார்மல் லைஃப்? இப்போ யூஸ்வலாக வந்து we depends on the amount of wear and tear in the knee. இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து apart from this cartilage you have that meniscus cart, அது கூட டேர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டீஜெனரேட்டிவ் டேர்ன்னு சொல்லுவோம். அந்த கொஞ்சம் பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கால் ட்விஸ்ட் ஆகும்போது இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வரும்போது அப்போ கூட அந்த மெனிஸ்கஸ் கொஞ்சம் டேர் ஆயிரும். அது கூட that time we normally repair it. இது மாதிரி கூட we try to repair it. Sometimes we get the meniscus back inside. அது சென்ட்ரலைசிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த லூப்ரிகேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா the chances of not going for replacement surgery is very high, or you can delay it by many years because each joint has a particular lifespan. சார் இப்போ இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், அஃப்கோர்ஸ் இன்டேக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் யோர் சஜஷன் ஃபுட் இன்டேக்காக திஸ் இஸ் ஆல் ஹெல்த்தி தே குட் ஃபாலோ டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ்னால் என்ன சொல்வீங்க? First talk starting I said, so for your height of around about 54 or something, you should be around about 50 kgs or 52 kgs. For a height of 5'4", if you are 100 kgs, the amount of force going through the small joint is also exponentially higher. And so na sonna mari, and the tear of the cartilages and the breakdown of the cartilage is also higher when you have more force pounding it daily. So you need to keep your weight to an optimal. The best way to keep your weight to an optimal is to ஆமா நம்ம வாயை கட்டினா தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் முக்கியம். யூ ஹாவ் டு வாக். பீப்புள் கெட் ஸ்பீடோமீட்டர்ஸ் அதெல்லாம் போட்டு இப்போ ஃபோனில் கேஜெட்ஸில் வச்சு people are hitting 10,000 steps daily, which is very good. But நம்ம வந்து சாப்பாடை கம்மி பண்ணலைன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கலைன்னா, chances of putting on weight is very high, and once the weight goes up, the chances of knee problems coming up is also very high. Some of my patients, they tell me, doctor, நான் வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் வலி 50% குறைஞ்சிருச்சு டாக்டர். ஸோ அதனால வெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். Diet வந்து you should have a well healthy diet, a protein rich diet. If you are vegetarian, you need to have lot of greens in your food, lots of protein like dal, those kind of channa, those kind of things. If you are a non-vegetarian, lean meat like chicken is very good. Plus nuts. And then if you to improve your calcium content, you can always have milk and eggs. That's very good. Sir, இதை தாண்டி apart from all these things, what would you like to address to the people? You know, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது இருக்கா? With regards to our population, which is mainly people having lot of knee pain and people having a lot of back pain, other things, I would say that the last thing you should think is surgery. If you take care of your health and make sure that you're fit and well, the chances of developing knee problems, back problems and other things is reduced. Back la pathina, there are a lot of techniques like injection techniques which will help you to get rid of all your back pain without going for any surgeries. You should always keep these in mind before you actually go in for any kind of procedures. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டக்குன்னு இன்னைக்கு பாதி பேரே உட்காந்துட்டு தானே I mean, like we are sitting and doing the work. I think majority of the people are getting affected even with the neck problems also, and too much of mobile and all this. So இது எப்படி we could prevent it, doctor? The text neck ன்னு சொல்லுவோம். People going on texting, no? So they have a text neck syndrome. So for that, what we normally tell especially in some of them also use phones and they are. So all this, so the neck is literally affected always in a day-to-day basis. அவங்களுக்கு வந்து அந்த நெக்கோட கர்வேச்சர் லாஸ் ஆயிரும். அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா நெக் வந்து நெக் இஸ் கர்வ்ட் ஃபேஷன். ஸோ இப்போ ஸ்பாசம் வந்து குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த நெக்கோட கர்வேச்சர் வந்து லாஸ் ஆயிரும். So it will become straight. So அவங்களுக்கு வந்து what we normally start off with, we ask them to get their posture corrected, we put them on physiotherapy, and then we ask them to make sure that they have their laptop to the right level. And then we also advise them, apart from physiotherapy, we do have injection techniques for the neck also if the pain is really bad. If you have some pain going down your arms or something, we normally suggest injections to get rid of nerve pains. Oh, okay. Illa, because I had a chat with one doctor and he was telling me என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் in a day நீங்கள் உட்கார இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் எழுந்துச்சு நடங்க. பாஸே திட்டினாலும் பரவாயில்ல, இட் இஸ் குட் ஃபார் யூ டு கீப் மூவிங் யோர் நெக் அண்ட் யோர் த கம்ப்ளீட் பாடி அப்படின்றாங்க. அந்த மாதிரி உங்கள் சைட்லேருந்து ஒரு டிப்ஸ், பிகாஸ் இன்னைக்கு எல்லாருமே உட்காந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இட் இஸ் மஸ்ட்னால யூனோ இன் யோர் ஒர்க் பிளேஸ் ஆல்சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஆல் திஸ்னா என்ன சொல்வீங்க? You need to get up and do stretches. Some stretches you can do it sitting in your chair itself. People sometimes we are in such a busy life, we don't get time to travel around. So avangalukkellam enna pannuna, you just sitting in your chair itself you can do exercises. Sitting in your chair itself you can do neck movements, you can do all the neck movements, you can turn around, you can lift there are also a lot of chair exercises which you can just stand up, sit down. You can strengthen your knees, quadriceps by putting your leg around the chair and then contracting your muscles. So all these kind of sitting exercises also there. So but you just make sure that, and apart from that, sleep, hydration romba mukkiyam. So nariya thanni kudikanum, nariya make sure that you sleep 6 to 7 hours minimum. Longer you sleep, your longevity and your freshness and your productivity is more. So you need to make sure that you get up so early to bed, early to rise. So you need to make sure you sleep
on time and you get up earlier so that you get that 1 hour of exercise you can get in the morning. So once you get that exercise, then all your good hormones are all pushed out, all your endorphins are in, and then you can get more productivity out of your day. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த நீ சர்ஜரி பண்ண பிறகும் ஆஃப்டர் அ பாயிண்ட் திருப்பி வரதுக்கான பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? ஆஃப்டர் த சர்ஜரி ஆல்சோ தே கெட் அஃபெக்டட். இது எந்த அளவுக்கு வந்து இட்ஸ் மஸ்ட், இது நடக்குதா அந்த மாதிரி, இல்லை வாட் இஸ் இட்? உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு, நீங்கள் நல்லா ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி நல்லா வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் யுவர் பெயின்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஷுட் கோ அவே. ஹவெவர், it is a prosthetic joint. It is a artificial joint which is put in. So always these artificial joints have a risk of infection. So if you have any infection in your body, you have a dental caries or you have a ear infection, you have a skin or nail infection, anything, any infection, or maybe a urinary tract infection, especially women are prone for having urinary tract infection. So UTI ஏதாவது இருந்ததுன்னா immediately see your physician and start on antibiotics. Once you start on antibiotics, you can prevent yourself from getting any infections or going and settled into your prosthetic joint. So இது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்கு chances are higher. Some people, when they get infection, so that's why we say that we need to do it in a proper sterile atmosphere, because you're doing it once, you do it properly. So you do it in a good theater with good laminar flow, good clear facilities in which there's no bugs coming into your field of view or anything, and you make sure that you have all the sterile equipment when you're doing it, because we don't want any orthopedic joint infection. So adu mari vanduchina, god forbid vanduchu, appo enna pannuvom? So we have to treat the problem. So enna pannuvom na, first we will take culture from your knee, send it for testing. We will know what bug is inside. Then we will have to do, what joint has been given out, we can take it out. அதை எடுத்துட்டு we have a new cement spacers. ஸோ இந்த சிமெண்ட் ஸ்பேசஸ் வந்து அப்படியே நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே இருக்கும், அந்த ப்ராசஸஸ் வந்து அப்படியே நீ மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து மேலே கீழே போட்டுட்டு அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பீட் இருக்கும், அதில் உள்ளே கோட்டடாக இருக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் உங்கள் ஜாயிண்ட்டுக்குள்ளே இட் வில் கீப் கிவிங் அவுட் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் டு யுவர் ஜாயிண்ட் அண்ட் வில் ட்ரை டு கிளியர் அவுட் தி இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த போன். ஸோ இது வந்து போட்டுட்டு பேஷண்ட் கேன் வாக் வித் தட். அந்த ஸ்பேஸரை போட்டுட்டு பேஷண்ட் கேன் வாக். அந்த 6 வாரம் போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஜாயிண்ட்லேருந்து ஐ வில் டேக் த ஃப்ளூயிட் ஃபார் கல்ச்சர். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் தென் வி கோ அஹெட் அண்ட் வி அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அண்ட் நீங்கள் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு இன்னொரு பயம் மக்கள்கிட்ட இருக்கிறது என்னன்னா, இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு ரோபோவே வந்து டைரெக்டாக பண்ணுறது, பட் ஓரளவுக்கு இப்போ புரிதல் இருக்குது. இட் இஸ் ஆடிங் ஆன் டு த சிஸ்டம் அண்ட் இட்ஸ் த ப்ராசஸ் இஸ் கெட்டிங் டன்னு. பட் இருந்தாலும் அந்த பயம் இன்னும் இருக்குது டாக்டர். ஒரு ரோபோக்கான சர்ஜரி எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் ஆகும் அண்ட் டு பிரேக் த மித், அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2 வகையான சர்ஜரி, தி நார்மல் டைப் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட், robotic type of knee replacement. Advantages ரெண்டுலையும் இருக்கு. Robotic surgery definitely has an edge over the normal surgery. ஏன்னா precision is very high, safety is even more higher. ஏன்னா வந்து உங்கள் blood vessels எங்கே இருக்குது, எங்கள் தசை நார் எல்லாமே வந்து அது மேப் அப் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ வந்து நம்ம அந்த போன் கட் எடுக்கும் போது நம்ம பின்னால் நீக்கு பேக் சைடில் தான், இப்போ பார்த்தீங்கன்னா நீ இருக்குது, இந்த நீக்கு பேக் சைடில் தான் நமக்கு ஃபுல்லாக பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேருந்து நம்ம சா போட்டு கட் பண்ணும் போது அது வந்து நம்ம நார்மல் இதில் வந்து ஹியூமன் எரரில் இட் கேன் கோ பேக், இந்த சா கேன் கோ பேக். பட் நம்ம வந்து அதை கேர்ஃபுல்லாக இப்போ ரொபாட்டிக் இதில் வந்து அது எவ்வளோ பின்னால் போனாலும் மெஷின் ஆஃப் ஆயிரும். ஸோ இட் வில் நாட் கோ பேக், தப்பாக போக சான்ஸ் இல்லை. சரியா? ஸோ தட் இஸ் அ வெரி வெரி ஹை அட்வான்டேஜ் விச் யூ கேன் கெட் வித் அ ரொபாட்டிக். ஸோ அது ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து என்ன, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுதா எல்லாமே ரோபோ பண்ணுதான்னா அதுவும் 2 டைப் ஆஃப் ரோபோ இருக்குது. யூ ஹேவ் அ கம்ப்ளீட்லி ஆட்டோனாமஸ் ரோபோ, அது வந்து சில கம்பெனிஸ் இருக்குது, கியூவிஸ் அதெல்லாம், வேர் யூ ஆக்சுவலி ஹேவ் அ கம்ப்ளீட்லி, நீங்கள் மெஷின் ஆன் பண்ணால் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அதே இது பண்ணிடும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கைடிங் தி saw blade so that it doesn't go anywhere. The one which I prefer and I use is a semi-automatic one in which we actually guide the robot. We are able to tell இவ்வளோ பேலன்சிங், லிகமெண்ட் பேலன்சிங் இவ்வளோ கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தி திங் வி செக் ஆல் தி மேப், வி மேப் ஆல் தி பாயிண்ட்ஸ், ஹிப் சென்டர், நீ சென்டர் எல்லாத்தையும் வச்சு நம்ம மேப் பண்ணுவோம். லெக்கில் ட்ராக்கர்ஸ் வச்சுருப்போம், தையில் ட்ராக்கர்ஸ் வச்சுருப்போம். வில் மேப் இட் வித் ரோபோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எங்கெங்கே நம்ம கார்ட்லேஜ் லாஸ் எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் வி கோ பை அண்ட் தென் வி
take the cuts according to things. So எல்லாம் ligament balancing கூட before we start the case we do it. So எவ்வளோ laxity இருக்கு, எவ்வளோ correction வருது, எல்லாமே வந்து on table நமக்கு values தெரிஞ்சிரும். ஸோ பிஃபோர் வந்து நமக்கு 10 or 12 degrees இருக்குது, போஸ்ட் கரெக்ஷன் நமக்கு 4 degrees வருதா 3 degrees வருதான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம பிஃபோர் ஹேண்ட் இட் செல்ஃப் வில் பி ஏபிள் டு டூ. அண்ட் ஆஃப்டர் வி புட் த ஜாயிண்ட் வி கேன் ரீசெக் நம்ம திருப்பி அந்த கரெக்ஷன் வந்துருச்சான்னு. அந்த அளவுக்கு இது. So we are talking about millimeters. Yeah. To the point. To the point. Okay. Yeah. So that much amount of correction we are able to achieve. And இப்போ நிறைய பேருக்கு ஆல்ரெடி மைனர் ப்ராப்ளம்ஸ் லைக் பிபி or சுகர் or overweight இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து ஆஃப்டர் பாயிண்ட் எதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ஓ இட்ஸ் குட் ஃபார் தெம் டு டூ, திஸ் இஸ் நாட் நோ வே இட்ஸ் ரிலேட்டட் டு இட் அப்படின்றீங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் பேருக்கு பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் வந்து நம்ம ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 80% 90% of the people are having all these problems after a particular age. அப்படி இருந்தால் நம்ம பண்ணவே முடியாது. So all these things are taken into account when we are doing these surgeries, and most of the patients who have a very well controlled sugar or even if they have diabetes or blood pressure, we are able to do all these surgeries for them. கொஞ்சம் பேர் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா blood thinners வந்து ஒரு 5 daysக்கு முன்னால் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். ஏன்னா ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க ஹார்ட்டுக்கு, அதுக்கு வந்து அந்த கிளாப்புலேட்டு அந்த மாதிரி அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எடுத்து அதெல்லாம் we have to stop 5 days before surgery. அதே மாதிரி அப்போ தான் நம்ம அவங்க முதுகில் ஊசி குத்துனாங்கன்னா எபிடியூரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க சம்டைம்ஸ். அந்த இதுக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்பைனல் இதுக்கெல்லாம் நம்ம அந்த ரத்த இது டேப்லெட்ஸ் எல்லாம் உறையாமல் இருக்கிற அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு தென் வி கோ ஹெட். கொஞ்சம் பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 முட்டும் ரொம்ப பேடாக தேஞ்சிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா வி ஆஃபர் both replacements same time. Bilateral knee replacements இமீடியட்டாக பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் தோஸ் பேஷண்ட்ஸ் ஆல்சோ த சேம் ப்ரோட்டோகால் நான் சொன்ன மாதிரி தான். அன்றைக்கி ஈவினிங்கே நிற்க வச்சுருவோம், செகண்ட் டே நடந்துருவாங்க, தேர்ட் டே வந்து படி ஏறிடுவாங்க, by 4th day 5th day they are ready to go home. So both ஏன்னா ஒரு ரெண்டு கால் எஃபெக்ட் ஆகி நம்ம ஒரு கால் மட்டும் பண்ணோம்னா அந்த ஒரு காலில் வந்து அவங்க இன்னொரு கால் வலி இருந்துட்டு இருக்கும், இந்த கால் வந்து நல்லா இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதனால 2 இதையும் பண்ணுறது பெட்டர் சம்டைம்ஸ். ஸோ we take a call for that. So when they coming with one leg problemனாலும் இன்னொன்றுக்கான ஒரு விஷயம் இல்லை ரெண்டுமே தேய்மான இருந்து ரெண்டுமே ஜாஸ்தியாக வலி இருந்தால் அவங்களுக்கு ரெண்டுமே பண்ணுறது அட்வான்டேஜஸ். ஒரு இதை பண்ணிட்டு ஒரு இதை விட்டுட்டு இருக்குது. இது பெட்டர் டு டூ போத் அட் த சேம் டைம். There is also like அந்த ஃப்ரோசனுக்கான ஒரு விஷயமும் வருது இல்லை சார்? நிறைய பேருக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கட்டும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் சம்வேர் கனெக்டட் டு திஸ்ஸா? ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து அது என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம we are supposed to be moving all our joints. இப்போ கொஞ்சம் பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் கொஞ்சம் ப்ரிபாண்டரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் யங்கர் பீப்புள் ஸ்லோவாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் போகிறது வந்து கை லிஃப்ட் பண்ணுறதும் கை பின்னால் போகிறது தான். ஸோ இந்த 2 மூவ்மெண்ட் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கை பின்னால் போகலைன்னா they are not able to do up their undergarments and other thing. It gets very difficult. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஓய்யோ நம்ம கையில் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஏர்லியராக வந்துட்டாங்கன்னா ஃபிசியோதெரப்பி வச்சுட்டு we can get it ready. இப்போ சப்போஸ் ரொம்ப டைட்டாகி மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ஸும் போட்டுருவாங்க. கொஞ்சம் பேர் இன்ஜெக்ஷன்ஸும் போட்டு சரி வரலைன்னா ஃபிசியோதெரப்பியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இட் கெட்ஸ் ரியலி ஜாம். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம கேமரா மூலயமா பார்த்து உள்ளே வந்து அந்த டைட்டான டிஷ்யூஸ் எல்லாம் ஒரு சின்ன லேசர் மாதிரி வச்சு we release everything. ஸோ அதுவும் 1 day 2 daysல we get them ready. ஸோ மாசக்கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க வந்து ஒரே நாள் 2 நாளில் we can get them better. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ஒரு கட்டம் வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி, பிகாஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் ரியலி ரெக்வயர்ட். ஆனால் இப்போ தெர் இஸ் ஆல்சோ டாக் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இட் இஸ் ஆல்சோ லீடிங் டு த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், டூ மச் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் ஆல்சோ அப்படின்றாங்க. இது இல்லை அப்படி கிடையாது. என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் ஸ்டீராய்டு எடுக்கிறதுனால ரொம்ப நாள் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டீராய்ட்ஸ் ஃபார் ஆட்டோஇம்யூன் ரீசன்ஸ் இட் இஸ் பெட்டர். பட் ஆஃப்டர் தேட் யூ ஹாவ் டு மூவ் டு அதர் டேப்லெட்ஸ். யூ கேனாட் அந்த ஸ்டீராய்டு வந்து பெயினை குறைச்சிரும். அந்த பெயினை குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு டேப்லெட்ஸ் மூலியமாக அந்த பெயினை ப்ரொலாங் பண்ணி தள்ளி வைக்கிறது தான் உங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஸ்டீராய்ட்ஸே போட்டுட்டு இருந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தால் இட் வில் காஸ் அட்ரினல் சப்ரெஷன், இட் வில் காஸ் அதர் ப்ராப்ளம்ஸ். நான் சொன்ன மாதிரி இட் கேன் காஸ் wound healing problems, it can cause diabetes, it can cause bone density to come down, osteoporosis எல்லாமே வரலாம் ஸ்டீராய்ட்ஸ்னால. கொஞ்சம் இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியும், பிகாஸ் இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு அது ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் could you tell me that? Osteoporosis வந்து it is a painless disease. வலியே இருக்காது. எப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி
போஸ்ட் மெனப்பாசல் அந்த பீரியட்ஸ் நின்று போய் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் போர்டில். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் தான் இட் கீப்ஸ் தி கால்சியம் கண்டென்ட் இன் த போன். இப்போ வந்து எப்போ அது ஃபங்க்ஷனிங் பண்ண நிப்பாட்டுதோ அப்போ வந்து யூ வில் ஸ்டார்ட் லூசிங் கால்சியம் இன் யோர் பாடி. ஒரு பொண்ணு வந்து அந்த மெனப்பாஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி ஒரு 25 to 30% ஆஃப் கால்சியம் லாஸ் இஸ் தேர் அண்ட் தட் கோஸ் அவுட் ஹவுனா வென் யூர் பாசிங் யோர் யூரின் யோர் ஸ்வெட்டு அது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு அந்த கால்சியம் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இஃப் யூ டோன்ட் சப்ளிமெண்ட் இட் வித் தி ஹெல்ப் ஆஃப் vitamin D, calcium and other things, your calcium loss is only going to get worse. இப்போ வந்து கொஞ்சம் பேர் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் நாள் ஆனோடனே இது வந்து இட் பிகம் சினைல் ஆஸ்டியோபரோசிஸ் 60க்கு மேலே. ஸோ எப்போயாவது அவங்க வந்து ஒரு ட்ரிவியல் ஃபால் ஆனாலும் இதை வந்து நான் தடுக்கணும்னா நம்ம முதலையே வந்து போன் டென்சிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். போன் டென்சிட்டி டெஸ்ட் வந்து அதை டெக்ஸா ஸ்கேன்னு சொல்லுவோம். ரேஸ் த்ரூ யர் பாடி அண்ட் எவ்வளோ அப்சார்ப் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள் போன்ஸு உங்கள் மசில்ஸு உங்கள் ஃபேட் கண்டென்ட் எல்லாமே அது சொல்லிடும். ஸோ அது பார்த்துட்டு அதில் வந்து வில் கெட் ஒன் T ஸ்கோர்னு ஒன்று. இந்த T ஸ்கோர் வந்து பேஸ்ட் ஆன் தி ஜென்ரல் பாப்புலேஷன் ஃபார் யோர் ஏஜ் குரூப் அது வச்சு அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து -2.5க்கு மேலே இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ், -1லேருந்து 2.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா -2.5 வரைக்கும் இட் இஸ் கால் ஆஸ்டியோபீனியா. அண்ட் அதுக்கு -1க்கு கீழே இருந்தால் இட் இஸ் லிட்டரலி நார்மல். ஸோ வந்து நம்ம வந்து ஜென்ரலி வந்து அந்த ஸ்கோர் பார்த்துட்டு அந்த வெதர் யூ ஆர் இந்த ரெட் ஜோன் ஆர் க்ரீன் ஜோன் ஆர் த ப்ளூ ஜோன் பார்த்துக்குவோம். அதை பார்த்துட்டு வி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். பட் இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ டிசீஸ், பட் இட்ஸ் குட் டு கெட் இட் ஏர்லி டன் அப்படின்ற ஒரு. இட் இஸ் அ சைலண்ட் டிசீஸ். இட் இஸ் அ டிசீஸ் but it's a silent disease. If we find out the person is having it, we have to treat it. இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறோம்னா either we start off with tablets which were called bisphosphonates, but bisphosphonates was having a lot of side effects. நிறைய பேருக்கு gastritis அதெல்லாம் வந்துடுது. So இப்போ வந்து we started giving injections for that. So either we give a once in a 6 months injection. இப்போ osteopenia na we don't need to give regular injections and all. It's a mild condition. So we give tablets, calcium supplements, vitamin D supplements, and we give an injection every 6 months to improve your bone density. இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் bone, -2.5, and they've already had a fracture. அப்படின்னா it becomes severe osteoporosis. -2.5 and above with a fracture means it becomes severe osteoporosis. அவங்களுக்கு வந்து கட்டாயம் we have to put them on something which we call teriparatide, in which we give an injection daily. We have to give them daily. It's like insulin. So they give you a pen or something like that, and then you have to take it. But the advantage of that is immediately your bone stock improves. So on the fracture risk வந்து immediate குறைஞ்சிரும். And when you treat your osteoporosis, அந்த தேய்மானம் இருக்குன்னா, because your bone strength is better, the cartilage which is sitting on the bone also the support is better. So தேய்மானம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருந்தாலும் இன்றைக்கி வந்து ஐ திங்க் எனி இண்டஸ்ட்ரி யூ நேம் இட் நுக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டே இருக்குது டாக்டர்ஸ். ஆர்த்தோ அப்படின்னு நம்ம பேசும்போது ஐ திங்க் எவ்ரிவேர் வி குட் சி திஸ் லாட் ஆஃப் ஆர்த்தோ கிளினிக். பட் சென்னை ஆர்த்தோபெடிக் கிளினிக் உங்களோடது நம்ம பேசும்போது வாட் இஸ் ஸோ யூனிக், என்ன ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது மக்களுக்கு? இப்போ சென்னை ஆர்த்தோ கிளினிக்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் திஸ் ப்ராபப்ளி around about 10 to 12 years ago, and the reason I started this, and I had my training in the UK, and when I came back I wanted to give a service to our people in such a way that we give a very transparent thing and we are able to take care of all their joint problems and we are able to give a very good outcome for all the patients. So that is our priority. So Chennai Ortho Clinic is actually in Thoraipakkam, and we do a lot of high-end work from our clinic. We do a lot of injection procedures for early arthritis. So we do hyaluronic acid injections, we do PRP, we do stem cell procedures. We do a lot of work which will prevent patients going in for the advanced arthritis. So we try to do prevention a lot, and when patients do have problems of wear and tear and they are not able to cope, we do offer even surgeries like the normal knee replacements. We also provide robotic knee replacement. Apart from this, for athletes, we do all kind of shoulder procedures for cuff tears, repeated dislocations. We do a lot of surgical procedures for that. We do ligament reconstructions for your knee.
So most of our athletes are high profile athletes and they go back to their sports, their high end sports. We also do a lot of cartilage replacement procedures. So this is something which is very novel. So if a person is a young age person who has a chunk of cartilage which is lost, which we see on the cartilage study, then we normally take their cartilage cells, send it for culture, and once the cartilage is regrown, we are able to use those cartilage cells and redo the area after mapping it out and fixing the cartilage. So prevent this again is the earlier stage of to prevent them going to advanced stage arthritis. So we treat the cartilages. We have very good results for that also. அது இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா, like when people are getting affected with this cartilage problem? If someone is a young person is involved in a sports injury or goes and hits a wooden table, the edge of the table, then a chunk of the cartilage can come off. ஸோ அந்த கார்ட்லேஜ் வந்து ஒரு சின்ன சங்க் கார்ட்லேஜ் வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே லூஸ் பாடி மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அது வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம அப்போ தான் தெரியும், நம்ம கேமரா போட்டு பார்க்கும்போது சப்போஸ் வி see that இந்த ஒரு கார்ட்லேஜ் மிஸ் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னா தென் அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட் ஒரு பேஷண்ட் இது மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது he was awake. I had already done his ligament reconstruction in the other knee. So in this knee he had a problem. So I was operating on him and then I realized that he had a cartilage which was missing. Then I spoke to him. I asked him, are you okay with us doing this procedure for you? And he said okay. So immediately on the cartilage we sent it off to Bombay. We got the culture back in a month and a half. But then after that we had to open the knee to redo the procedure in that cartilage area. ஸோ பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபைப்ரின் க்ளூ வச்சு அந்த கார்ட்லேஜ் எல்லாமே வி இன்ஜெக்ட் இட் இன் டு தட் ஏரியா அண்ட் அது ஃபைப்ரின் க்ளூட இது பண்ணோடனே உடனே அது சீல் ஆயிரும் இந்த கார்ட்லேஜ் கேப்பு. அண்ட் தென் ஆஃப்டர் தென் வி ஃபாலோ அ ப்ரோட்டோகால் ஸோ தட் வி டூ பார்ஷியல் வெயிட் பேரிங் ஸோ தட் அண்ட் ஸ்லோலி வி கெட் தெம் பேக் டு மூவ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஹி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் நவ். இது நீங்கள் பண்ணும்பொழுது யூ ஃபவுண்ட் அவுட் தட் வாஸ் அவர் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே 2 கால் லிகமெண்ட் போயிருந்தோம். ஒரு இது பண்ணதுக்கப்புறம் 2வது இது நீக்கு பண்ணும்போது இந்த டைமில் பார்த்தது. இது எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மோஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க? யூஸ்வலாக younger people usually people who are involved in sports or any injuries அவங்களுக்கு தான் இது மாதிரி வரும். ஆனால் எல்லாம் sometimes on table we take decisions. Okay, nice to hear this. This is something new. So thank you so much. So நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் டாக்டர். Definitely I've interviewed a lot of people, but this was like seriously a very very informative session. I think kandipa makkalkum poi right time la reach agum, and thank you so much for having this lovely conversation with you. Thank you. Wonderful. Thank you.